நாம் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 2.7 ஃபஸ்ட் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசை ஆகும்? 7 சப்டிவிஷனை கொஷின் கொடுத்துட்டாங்க. இது ஒன்று நம்ம செக் பண்ண போகிறோம். சரிங்களா? பெருக்கு தொடர் வரிசையா இல்லையா அப்படின்றது முதல் உறுப்பையும் பொது விகிதத்தையும் வச்சு கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள். ஃபஸ்ட் சப்டிவிஷன் 3, 9, 27, 81. சரிங்களா? இப்போ இது பாருங்க. இப்போ T1, T2, T3 நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? T1ஓட மதிப்பு 3, T2ஓட மதிப்பு 9, T3ஓட மதிப்பு 27, T4ஓட மதிப்பு 81. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு T2 டிவைட் பை T1 ஈக்குவல் T2ஓட மதிப்பு என்ன? 9 டிவைட் பை T1ஓட மதிப்பு 3. கேன்சல் பண்ணும்போது 3 9 என்ன வந்திருக்கு நமக்கு ஆன்சர்? 3. இது T2 டிவைட் பை T1க்கான மதிப்பு. அடுத்து பாருங்கள். T3 டிவைட் பை T2. T3ஓட மதிப்பு என்ன? 27 டிவைட் பை T2ஓட மதிப்பு 9. கேன்சல் பண்ணலாமா? 9 3 27 3 வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி ரெண்டு டைம் நமக்கு 3 வந்துடுச்சு. அப்போ வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிட முடியாது. இன்னொரு டேர்ம் இருக்குது, அதையும் போகணும். சப்போஸ் அது வந்து ஈக்குவலாக வரலன்னா இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை கிடையாது. சரிங்களா? அப்போ அதையும் செக் பண்ணிடலாமா? அப்போ T4 டிவைட் பை T3 ஈக்குவல் T4ஓட மதிப்பு என்ன? 81 டிவைட் பை T3ஓட மதிப்பு என்ன? 27. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 27 கேன்சல் பண்ணும்போது பாருங்க 1 81 எத்தனை 27 இருக்குது? 3 இருக்கா? இப்போ சேம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு 3 தான் கிடச்சிருக்கு. அப்போது நம்ம பண்ண 3 ஈவனாக இருக்கா? therefore T2 டிவைட் பை T1 ஈக்குவல் T3 டிவைட் பை T2 ஈக்குவல் T4 டிவைட் பை T3. மதிப்பு என்னவா இருக்குது நமக்கு? சேம் எல்லாத்துக்குமே 3. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும் போது கடைசி வரைக்கும் செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு நம்பர் வேரியேஷன் வந்துச்சுன்னா கூட நம்ம வந்து 2 உறுப்பு கண்டுபிடிச்சிட்டு இது வந்து சமம் எல்லாம் எடுத்து எழுதிடலாம். பட் ஈவனாக வரும்போது எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ்க்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். therefore கொடுக்கப்பட்டவை பெருக்கு தொடர் வரிசையாகும் அப்படின்ட்டு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 4, 44, 444, 4044 கொடுத்துட்டாங்களா? இப்போது இது சேம் பாருங்கள். இது T1 எடுக்க போகிறோம். T2, T3, T4. அப்போ T1 ஈக்குவல் 4, T2 ஈக்குவல் 44, T3 ஈக்குவல் 444, T4ஓட மதிப்பு என்ன? 4044. கண்டுபிடிக்கலாமா? இப்போ என்ன வரும்? T2 டிவைட் பை T1 ஃபஸ்ட்டு. T2ஓட மதிப்பு என்ன? 44 டிவைட் பை T1ஓட மதிப்பு என்ன? 4. கேன்சல் பண்ணலாமா? ஒரு நாங்க. அப்போ என்ன வரும் நமக்கு? 11 வருமா? இது T2 டிவைட் பை T1க்கு. அடுத்து T3 டிவைட் பை T2. T3ஓட மதிப்பு என்ன? 444 டிவைட் பை T2ஓட மதிப்பு என்ன? 44. கேன்சல் பண்ணலாமா? ஒரு நாங்க. அதே இப்போ கேன்சல் பண்ண நமக்கு 111 வருமா? இப்போ இதுக்கு மேலே இதை வந்து சுருக்க முடியாது. அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 111 டிவைட் பை 11. நமக்கு செகண்ட் டைம்லேயே வந்து இது ரெண்டு சேமாக வரல. இப்போ அடுத்து வந்து நமக்கு சேமாக வந்தாலும் கூட இந்த ரெண்டு ஒரு உறுப்பு நமக்கு ஒரு ஈவனாக வரலனாலுமே இது வந்து சமம் கிடையாது. அப்போ therefore T2 டிவைட் பை T1 நாட் ஈக்குவல் T3 டிவைட் பை T2. இந்த மாதிரி நாட் ஈக்குவல் வரும்போது எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஒன்று நமக்கு மாறி வந்துச்சு. அப்போ சமம் கிடையாது. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. கொடுக்கப்பட்டவை பெருக்கு தொடர் வரிசை அல்ல. இந்த மாதிரி கீழே எடுத்து எழுதிக்கோங்க. கொடுக்கப்பட்டவை பெருக்கு தொடர் வரிசை அல்ல. அடுத்து பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் 0.5, 0.05, 0.005 எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்களா? இப்போ இது வந்து T1, T2, T3 எடுக்க போகிறோம். T1ஓட மதிப்பு என்ன? 0.5. T2ஓட மதிப்பு என்ன? 0.05, T3ஓட மதிப்பு என்ன? 0.005. சரிங்களா? இப்போ இது வந்து சமமாக கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு T2 டிவைட் பை T1 எடுக்கும்போது T2ஓட மதிப்பு என்ன? 0.5
டிவைடட் பை T1 மதிப்பு என்ன 0.5. இப்போ ரெண்டுமே வந்து புள்ளியில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம இப்போ மேலேயும் கீழேயும் இங்கே 2 ஸ்தானம் தள்ளி இருக்குதா, அப்போ 2 ஸ்தானம் போது 100ஆல் பெருக்கலாமா, 100ஆல் பெருக்கினாங்கன்னா மேலேயும் கீழேயும் சேம் ஒரு நம்பரால் பெருக்கணும். அப்போ பெருக்கும்போது என்ன வரும், நமக்கு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்துச்சுன்னா நமக்கு 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 5 மட்டும் வருமா, இங்கே நமக்கு 50ன்னு வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே 0.05 இருக்கா, இது 100ஆல் பெருக்கும் போது என்னாகும், அந்த ஒன்றுனா அப்படியே சேமாக வந்து இந்த 2 0 எக்ஸ்ட்ரா வரும். அப்போ என்ன வரும் 0.0500 வரும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும் போது என்ன வரும், நமக்கு இந்த புள்ளி இங்கே வருமா, இந்த 2 0 கேன்சல் ஆச்சுன்னா 5 மட்டும் நமக்கு கிடைக்கும். 5க்கு போது 0 நமக்கு தேவை கிடையாது, 5. இப்போ 0.5ன்னும் போது இதை 100ஆல் பெருக்கினாங்கன்னா என்ன வரும், நமக்கு 0 5 இங்கே 2 0 இருக்கா, அப்படியே ஆட் ஆகும். ஏன்னா 1 பெருக்கும் போது அதே நம்பர் தான் கிடைக்கும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா நமக்கு 50ன்னு வரும். அதுதான் 50ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா, கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணாமல் என்னாகும், ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5. இப்போ என்ன வரும், 1 டிவைட் பை 10ன்னு வருமா, இது T2 டிவைட் பை T1க்கான மதிப்பு. அடுத்து பாருங்கள், T3 டிவைட் பை T2 கண்டுபிடிக்கணும். T3யோட மதிப்பு என்ன 0.005, T2வோட மதிப்பு என்ன 0.05. இப்போ இங்கே பாருங்க, இங்கே 2 பக்கம் மேலே 3 ஸ்தானம் தள்ளி இருக்குது, இங்கே 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது. எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை ஸ்தானம் பெருக்கணும். மேலேயும் கீழே சமமாக பெருக்கணுன்றதுனால தான் இங்கே 3 இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், 1000ஆல் மேலேயும் கீழே பெருக்கலாமா. இப்போ 1000ஆல் மேலேயும் கீழே பெருக்கும்போது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு 0 கேன்சல் ஆகிட்டு 5 மட்டும் வரும். டிவைடட் பை இங்கே 2 ஸ்தானம் இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு 50ன்னு வருமா. இப்போ என்ன பாருங்க, இங்கே 0.005 இன்ட்டு 1000. அப்போ 1 பெருக்கும்போது நமக்கு சேம் இந்த நம்பர் அப்படியே வந்துடும். இங்கே நமக்கு 3 0 3 தான் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இந்த 0 கேன்சல் இங்கே வருமா 0க்கு முன்னாடி. அப்போ நமக்கு மதிப்பு 5 மட்டும் இங்கே வரும். இந்த 0.05 போது இதை வந்து 1000ஆல் பெருக்கினாங்கன்னா 0.05 அப்படியே வந்துடும். 1 பெருக்கும் போது இந்த 3 0 அப்படியே வந்துச்சுன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா, புள்ளி வச்சா 50. சரிங்களா, அதை அங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5. அப்போ என்ன வரும், நமக்கு 1 டிவைட் பை 10. இப்போ நமக்கு T2 டிவைட் பை T1 சேமாக இருக்குது, T3 டிவைட் பை T2வும் சேமாக இருக்குது. Therefore T2 divided by T1 equal T3 divided by T2 equal 1 divided by 10. இந்த இடத்துல நமக்கு T4 கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இது இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சி மதிப்பு ஈவனாக வந்துச்சுன்னா எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா, அப்போ therefore கொடுக்கப்பட்டவை, நீங்கள் உங்கள் வந்து கொடுக்கப்பட்டவைன்னு எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை கொஷினே எடுத்து எழுதி கொடுக்கப்பட்டவை ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாகும் அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. சரிங்களா, பெருக்குத்தொடர் வரிசையாகும். இதை ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃபோர்த் சப்ரிவேஷன் கொஷின் பாருங்கள். 1 டிவைட் பை 3 1 பை 6 1 பை 12 எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்களா. சேம் இதை வந்து T1ஓட மதிப்பு என்ன, ஃபஸ்ட்டு 1 பை 3, T2ஓட மதிப்பு என்ன, அடுத்து 1 பை 6, T3யோட மதிப்பு 1 டிவைட் பை 12. 3 மதிப்பு கொடுத்துருக்காங்க, 3 எடுத்து எழுதியாச்சு. இப்போ சேம் இது வந்து T2 டிவைட் பை T1, T2ஓட மதிப்பு என்ன 1 பை 6 டிவைட் பை T1ஓட மதிப்பு என்ன 1 டிவைட் பை 3. இங்கே வகுத்தில் இருக்கிறது பெருக்கல் தலையிலேயே மாறும் போது நமக்கு என்னாகும், இப்போ 1 பை 6 அப்படியே வந்துடும். அப்படியே மாறி வருமா, 1 கீழேயும் 3 மேலேயும் 3 டிவைட் பை 1 வரும். இப்போ 1 3 2 3 6. இப்போ இங்கே 1 தான் இருக்குது, 1 × 1 1 தான், 2 × 1 2. இப்போ 1 பை 2. இது T2 டிவைட் பை T1ஓட மதிப்பு. சரிங்களா, அதே போல் அடுத்து பாருங்கள், T3 டிவைட் பை T2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா. அப்படி 1 பை 1 கீழே எழுதிக்கோங்க. T3யோட மதிப்பு 1 டிவைட் பை 12 டிவைட் பை T2ஓட மதிப்பு 1 டிவைட் பை 6. சரிங்களா, இப்போ இங்கே 1 பை 6 மாறி எழுதும் போது நமக்கு என்ன வகுத்தில் இருக்கிறது பெருக்கலை மாற்றி எழுதும் போது 1 பை 12 அப்படியே வந்துடும்.
1/6 ஆக்காது 6/1ன்னு வரும். சரிங்களா? 1 6 6, 2 6 12. இப்போ 1 × 1 1 தான். 2 × 1 2. அப்போ T3 ஈக்குவல் T2 மதிப்பு 1/2. சரிங்களா? இப்போ therefore எடுத்து எழுதும் போது T2 / T1 ஈக்குவல் T3 / T2 ஈக்குவல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/2. இப்போ ரெண்டுமே நமக்கு சமமாக இருக்கா? இப்போ therefore கொடுக்கப்பட்டவை ஒரு பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். எழுதிட்டாலும் சரி, இல்லை 1/3, 1/6, 1/12, எக்ஸட்ரா என்பது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. பெருக்குத்தொடர் வரிசையாகும். அடுத்து பாருங்க 5th சப்டிவிஷன். பாருங்க 5th சப்டிவிஷன் 1, -5, 25, -125. இப்போ இது எடுத்து எழுதிக்கலாம். T1 மதிப்பு 1, T2 மதிப்பு -5, T3 மதிப்பு 25, T4 மதிப்பு -125. இந்த மாதிரி ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா எடுத்து எழுதிக்கலாம். இல்லை என்னால் இந்த சம் பார்க்கும்போது T1, T2, T3, T4 மதிப்பை வந்து கெஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே வந்து T2 / T1 அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதி அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? T2 மதிப்பு என்ன? -5, T1 மதிப்பு 1. கீழே 1 போட்டலாம், 1 தான் போடலாம், 1 தான். அப்போ மதிப்பு நமக்கு என்னவாக இருக்கும்? -5. அடுத்து பாருங்கள் T3 / T2 ஈக்குவல் T3 மதிப்பு என்ன? 25 மைனஸ் T2 மதிப்பு -5. 1 5 25 மைனஸ்க்கிறதுனால -5. இப்போ இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம், சேமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து எழுத முடியாது. ஏன் நமக்கு T4ன்னு ஒன்று இருக்குது. இப்போ T4 மதிப்பு / T3 இதில் மதிப்பு நமக்கு -5 வந்துச்சுன்னா தான் இது சமமாக இருக்கும். சரிங்களா? அதையும் செக் பண்ணிடலாமா? அடுத்து பாருங்கள் T4 / T3. இப்போ T4 மதிப்பு என்ன? -125 / T3 மதிப்பு என்ன? 25. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 25 25, 25 125. நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இல்லையே ஃபஸ்ட்டு நீங்கள் 5 டிவைட் பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன மைனஸ் இருக்கிறதுனா -5. இப்போ 5 பண்ணும்போது 125 டிவைட் பை 5 25. 5 கேன்சல் பண்ணும்போது 5 25. இப்போ 2 5 10, மீதி 2, 25 எத்தனை 5 இருக்குது? 5 இருக்குது. இப்போ 1 5 5 25 அதுதான் கிடைக்கும். சரிங்களா? இப்படியும் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ மூணுத்துக்கும் மதிப்பு நமக்கு ஈவனாக இருக்கா? ஃபைனலாக நம்ம எடுத்து எழுதும் போது என்னாகும்? therefore T2 / T1 ஈக்குவல் T3 / T2 ஈக்குவல் T4 / T3 ஈக்குவல் -5. சரிங்களா? அப்போ therefore மூணுத்துக்கும் மதிப்பு சேமாக இருக்கா? அப்போது கொடுக்கப்பட்டவை ஒரு பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். ஃபைனலாக நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டாலும் சரி, நீங்கள் கொஸ்டின் எடுத்து எழுதி என்பது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை ஆகும் அப்படி எழுதிட்டாலும் சரி, ரெண்டும் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள் 6th சப்டிவிஷன் 120, 60, 30, 18, எக்ஸட்ரா. சரிங்களா? இப்போ இதில் வந்து T1 மதிப்பு என்ன? 120, T2 மதிப்பு என்ன? 60, T3 மதிப்பு என்ன? 30, T4 மதிப்பு என்ன? 18. இப்போ எடுத்து எழுதியாச்சா? பாருங்கள் ஃபஸ்ட்டு T2 / T1. T2 மதிப்பு 60 டிவைட் பை T1 மதிப்பு 120. கேன்சல் பண்ணலாமா? 0 0 கேன்சல் ஆகிடுச்சா? பாருங்கள் 1 6 2 12. இப்போ என்ன வரும் நமக்கு? 1 டிவைட் பை 2ன்னு வருமா? இது T2 டிவைட் பை T1க்கான மதிப்பு. அடுத்து பாருங்கள் T3 டிவைட் பை T2 அப்படின்னும் போது T3 மதிப்பு என்ன? 30 டிவைட் பை T2 மதிப்பு 60. 0 0 கேன்சல் ஆயிரும். 1 3 3 2 3 6. சேம் இதுக்கும் பாருங்கள் நமக்கு 1 டிவைட் பை 2 வந்திருக்கா? அடுத்து என்ன? T4 டிவைட் பை T3. T4 மதிப்பு என்ன? 18 டிவைட் பை T3 மதிப்பு என்ன? 30. இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணும்போது பாருங்கள் 3 கேன்சல் பண்ணலாமா? 6 3 18,
ஒரு மூணு மூணு, அப்போ இந்த 0 அப்படியே வந்துடும். மேலே 6 இருக்குது, கீழே 10 இருக்குது. கேன்சல் பண்ணலாமா? 2ஆல் 3 2 6, I 2 10. அப்போ என்ன வரும்? 3/5. சரிங்களா? ஃபஸ்ட் 2 சேமாக இருக்குது, கடைசி பார்த்திங்கன்னா நமக்கு சேம் இல்லை. ஏன்னா வந்து 1/2 இங்கே 3/5 இருக்குது. அப்போ therefore இப்போ இது எடுத்து எழுதும் போது T2/T1 ஈக்குவல் T3/T2. இது 2 ஈக்குவலாக இருக்குது, ஆனால் நாட் ஈக்குவல் T4/T3. இப்போ இது 2 சமமாக்குது, இது ஒன்றும் சமம் இல்லை. சரிங்களா? அதுதான் இப்படி எடுத்து எழுதிக்கணும், நாட் ஈக்குவல்னு கொடுத்து. therefore இப்போ ஒன்று சமம் இல்லைனா கூட கொடுக்கப்பட்டவை வந்து பெருக்குத்தொடர் வரிசை கிடையாது. therefore கொடுக்கப்பட்டவை ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அல்ல. அடுத்து பாருங்கள், 7th சப்டிவிஷன் 16, 4, 1, 1/4, எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்களா? இது வந்து பெருக்குத்தொடர் வரிசையா இல்லையான்றது நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு T1ஓட மதிப்பு. T1ஓட மதிப்பு என்ன? 16. T2ஓட மதிப்பு என்ன? 4. T3ஓட மதிப்பு என்ன? அடுத்து 1. T4ஓட மதிப்பு என்ன? அடுத்து 1/4. சரிங்களா? இப்போது T2/T1 ஈக்குவல் T2ஓட மதிப்பு என்ன? 4/T1 மதிப்பு என்ன? 16. கேன்சல் பண்ணலாமா? ஒரு நாங்கள் 16. அப்போ என்ன வரும்? 1/4ன்னு வருமா? அடுத்து பாருங்கள், T3/T2. T3ஓட மதிப்பு என்ன? 1/T2ஓட மதிப்பு என்ன? 4. இது கேன்சல் பண்ண முடியாது, அப்படி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், T4/T3 ஈக்குவல் T4ஓட மதிப்பு என்ன? 1/4/T3ஓட மதிப்பு என்ன? 1. கீழே 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். அப்போ இந்த 1/4 அப்படியே வந்துடும். இது T4/T3ஓட மதிப்பு. அப்போ therefore நமக்கு 3 சமமாக இருக்கா? T2/T1 ஈக்குவல் T3/T2 ஈக்குவல் T4/T3 ஈக்குவல் 1/4. மூணுத்துக்குமே ஒரே மதிப்பு தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது கொடுக்கப்பட்டவை ஒரு பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.